வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் ரதி திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் டியர் ரதி படத்துக்காக. ஸோ வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், படத்தோட ஹீரோ. ஸோ டைரக்டர் வந்து இந்த படத்துக்காக உங்களை சூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ப்ராசஸ் அது எப்படி? லைக் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இல்லை? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து நான் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொதின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார். எங்கள் ரெண்டு பேருக்கு கனெக்ட் என்னோட தம்பி வந்து இவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வந்து அந்த ஸ்டோரியில் போட சொல்லி இவர் தம்பிகிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் எனக்கும் இவருக்கும் கான்டாக்ட். அப்ரோச் பண்ணார். இவர் இறுதி பக்கம் டேரக்டர் ஒரு அதில் அசோசியேட்டாக பண்ணியிருந்தாரு. இவரை தனியாக தெரியும், எனக்கு அவரையும் தனியாக தெரியும். அவரை படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. ஸோ உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் யாரை போடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சரவண விக்ரம் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் கனெக்ஷன். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஓகே. அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸோ சீரியல்லாம் நடிச்சிருக்கீங்க, பட் இது மூவி. ஸோ இதில் உங்களோட கதாபாத்திரம் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? இது வரைக்கும் சீரியலில் வந்து இந்த கண்ணன் ரோல் ஒரு மாதிரி சுட்டித்தனமாக பார்த்துருப்பாங்க. எஸ், ஆமாம். ஆனால் இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். சைலண்ட்டாக சட்டிலாக ஒரே மீட்டரில் மூவ் ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கும். சட்டிலாக தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் ரோல். ஒரு காமான ஒரு இன்ட்ரோவர்ட்டான பொண்ணுங்கிட்ட பேச தெரியாத அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ரோலாகவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே. பொண்ணுங்கிட்ட பேச தெரியாது, நீங்கள் அங்கே ப்ரப்போஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, ரோஸ் கொடுத்து அங்கே வெக்கப்படுத்தி. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஹாய் ஹாய். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? போல்டான ஒரு கேரக்டர். இதுக்கு முன்னாடி மலையாள மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணது ஒரு ரொமான்டிக் மூவினா கேர்ள்ஸ் இப்படி இருக்கும், இப்படி பிஹேவ் பண்ணும், இந்த மாதிரி கிளீஷே இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மூவியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபீமேலில் கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்டான கேரக்டர்னா பையன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அந்த பிஹேவ் பண்ணதும் டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ யூ கான்ட் ரிலேட் திஸ் பர்டிகுலர் வித் எனிதிங் எல்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப கேட்சியாக தோணுச்சு. லைக் ஸோ அதான் என்னோட கேரக்டர். சூப்பர். ஓகே. ஹாய் சார், வணக்கம். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஐ மீன் முன்னாடியே சொல்லிட்டீங்க வில்லன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த படத்தில்? என் கேரக்டர் பேர் வந்து வரதன். ஸோ ஒரு குவக்கியான கேரக்டர். அது வில்லன்னா யூஸ்வல் வில்லன் மாதிரி இருக்காது. இதோட இன்ட்ரோசனாக இருக்கட்டும், இதோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் குவக்கியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறதா இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கண்டக்கு பண்ணுவான். இது லாஜிக் இருக்காது. அவனோட தாட் ப்ராசஸே அப்படி தான் இருக்கும். ஸோ இதை எனக்கு கொடுத்த இன்புட்டு அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இப்போ இருக்க ஜென்சி கிட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரீரிலீஸ்லாம் நிறைய படம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் இந்த படம்? ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ரிலேட் ஆகும்? படமே எங்கள் ஜென்ரேஷன் தான். ஓகே. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படத்தை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது எல்லா ஜென்ரேஷன் கப்பல்ஸுக்குமே அது. ஓகே, சூப்பர். அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஓகே. சூப்பராக இருக்கும்னா எப்படி இருக்கும்? லைக் ஒரு ஐ மீன் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியா, இல்லை ஓவர் ரொமான்டிக்கா? ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்கும்? என்ன இந்த மாதிரி சொல்லு. உங்களை பார்த்து கேட்டேன். ஸோ நான் திருப்பிட்டேன். இல்லை, அது கேரக்டருக்குள்ளே இருக்கும். இது இவங்க சொன்ன மாதிரி போல்டான கேரக்டர், இவங்களோட ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர். என்னோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கப்பட்டு இப்போ பொண்ணுங்கிட்ட பேச தெரியாமல். ஸோ இப்படி ஒரு கேரக்டரும் ட்ராவல் பண்ணுற ஒரு நாள். அதான் கதை. ஸோ இது கேரக்டருக்குள்ளேயே தான் இருக்கும். நான் இந்த கேரக்டர் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மதன் கேரக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். நிறைய மதன் இருப்பாங்க. இது ஆமாம்லன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று கெமிஸ்ட்ரி பற்றி கேட்டிங்களா, நான் அப்படி போயிட்டேன். ஸோ வந்து அப்படி தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொல்கிறது, ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது என்னத்த சொல்ல, அதை சொல்லவே விட மாட்டேங்க. ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமே நான் போகலாமா, நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ஐ காட் இட். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் அவர் உங்களோட கேரக்டர் சொல்லும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு டைரக்டர் சொல்லலாம். ரவுண்ட் வாசித்தேன், ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்து வாசிச்சுட்டு நான் சில டவுட்ஸ்லாம் பேசுகிறது தான். ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு அவர். அதை வச்சு தான் வரதுன்னு கொஞ்சம் கோக்கியாக, கொஞ்சம் டெரராக, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவன் தான் நல்லவன், ஆனால் பாவம் வில்லன் ஆக்கிட்டாங்க. ஸோ
ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு இவங்க கெமிஸ்ட்ரி கேட்டிங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ராவலில் வந்து ஒருத்தர் எஜுகேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி, எஜுகேட்னா உடனே ப்ரீச்சின்னு நினைச்சிருக்கோம். 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒவ்வொரு நேரம் காலையில் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குன்னா, மதியம் போகிறப்போ ரிலேஷன்ஷிப் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே போக 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 கெமிஸ்ட்ரி வந்து ஆடியன்ஸ் கண்ணு முன்னாடியே தான் அது ஃபார்ம் ஆகவே செய்யும். அப்படி தான் இருக்கும் அவங்க இது. அதே மாதிரி எங்கள் கேங் ஒன்று இருக்கும். எங்கள் கேங்கோட கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ரேண்டமாக இருக்கும், கண்டக்க இருக்கும். ஐயோ என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க, யாரோ இங்கே இருக்காங்க இந்த மாதிரி போகும் எங்கள் கேங். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எங்கள் கேங்கோட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கிறுக்குத்தனமான, முரட்டுத்தனமான, முட்டாள்தனமான இதெல்லாம் கலந்துருக்கு எங்கள் கெமிஸ்ட்ரி. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொன்று, டியர் ரதி. ஸோ எதனால டியர் ரதி அப்படின்னு ரதி யாராச்சும் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? இல்லை, ஐ தாட் ஏன்னா டியர் ரதின்னு இருந்துச்சு ஹீரோயின் நேம் அதில். இல்லை, இவர் சொன்னாப்புல சரவண விக்ரம் வந்து கன்ஃபார்மாக அவருக்கு எக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, எல்லா டைரக்டரும் வந்து ஏதாவது ஒரு நேம் இருந்தால் அவங்களோட எக்ஸ் நேம் தான் கண்டிப்பாக வைக்கிறாங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் அதுதான். அண்ட் ஓகே, அண்ட் உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். லைக் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க, ஸோ இந்த படத்தை எப்படி வந்தீங்க, எப்படி எடுத்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஈர்ப்பு பக்கம் ஒரு படம் அந்த டேரக்டர் தான் நான் டேரக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் தான் ராஜேஷனாவும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படம் முடிச்சுட்டு பொதின்னு ஒரு ஷார்ட்டிங் பண்ணேன். ஓகே, அது முடிச்சுட்டு ஒரு 2 லைன் சொன்னோம் படத்துக்கு. 2 பவுண்டர்ஸ் இருந்துச்சு. இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக கிரவுண்டடாக இருக்குன்னு இதை போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க ஐ நோ, பட் இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் ரைட்? ஓகே, அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள். பாண்டியன் ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு தான் சொன்னல, சினிமாக்காக தேடி ஓடி ஏதோ பண்ணிட்டு ஆஃபீஸ் இறங்கிறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 1-2 வருஷம் காலேஜ் முடிச்சு அதை பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் லைஃபே அங்கே தான் சேஞ்ச் ஆகுது எனக்கு. என்னை சுற்றி வந்து அது சீரியல்னால தான் ஃபஸ்ட்டு என் மேலே என் நம்பிக்கை இருக்குது. ஆனால் சுற்றி அப்பா அம்மா பேரண்ட்ஸ் நம்புகிறாங்க. அதை தாண்டி யாருக்குமே எல்லாருமே டவுட்டு. சொந்தக்காரவங்கலேருந்து எல்லாருமே அந்த ஒரு 2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. அவங்கள ஃபேஸ் பண்ணுறது இது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான விஷயம் இல்லை. அப்படி வந்து தான் பாண்டியன் ஸ்டோர் எனக்கு. அது வந்ததுக்கப்புறம் டோட்டலாக லைஃப்பில் ஒரு பெரிய ஆர்க்கே அப்படியே மாறிச்சு. மோஸ்ட்டாக சீரியல் ஒரு 2 வருஷம் பண்ண 5 வருஷம் போச்சு அந்த சீரியல். ஸோ அதில் கிடைச்ச லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் அது கிடைச்ச ஃபேமு இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் பிக் பாஸ் ஆல்சோ ரைட்? ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா சீரியலும் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போ மூவி, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? எல்லாமே இருக்கும். இப்போ ஆக்டிங் வைஸுமே வேறு பேட்டர்ன் தான். ஒவ்வொரு எமோஷன் எக்ஸ்பிரஷன்லாம் ஓவராக கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு செட்டில் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். அண்டு மேக்கிங்காகவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே ஒய்டு க்ளோஸு இவ்வளோதான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராம்ப்ட் கேட்டு பண்ணுவோம். அங்கே மெயினாக ப்ராம்ப்ட் தான். ஒரு நாளைக்கு 7 சீன் வரும், டப்புன்னு ப்ராம்ப்ட் கேட்டு அப்படியே அடிப்போம். இங்கே எல்லாமே வேறு, கம்ப்ளீட்லி ஆக்டிங் இது வேறு, ப்ராம்ப்ட் கிடையாது. அவர் வேறு ஸ்ட்ரிக்ட். அது எப்படி ஸ்ட்ரகிளாக இருந்துச்சா ப்ராம்ப்ட் இல்லாமல்? ஏன்னா சில பேருக்கு அது எனக்கு பிடிக்கும். எனக்கு ப்ராம்ப்ட் இல்லாமல் ஃபுல்லாக எத்தனை பக்கம்னாலும் டைலாக் பேசி நம்மளே பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நானே கேட்டாலும் ஊரும் விட மாட்டார், நோ ப்ராம்ப்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது நல்லா இருந்தது. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹாய், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஜேர்னி பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு லைக் உங்களோட ஜேர்னி சினிமாவில்? மூவிலா எனக்கு மூவி நடிக்கணும், ஆக்டர்ஸ் ஆகணும் தான் எனக்கு ஆசை சின்ன வயசில். ஸோ நான் நிறைய சின்ன வயசில் ஆடிஷனெல்லாம் போயிட்டு இருக்கோம். காலேஜ் டைம்லலாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்டில் when I reached அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் கேட்டு நான் நினச்சேன் லைக் ஐல் கிவ் அப். அப்படியே நினச்சேன். நான் திரும்பி கார்ப்பரேட் லைஃப்பில் போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே இருக்கும்போதும் ஏதாச்சும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ இந்த காலிங் வரல, நமக்கு ஒரு காலிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் மாதிரி இருந்துச்சு. ஸோ நினச்சேன் இல்லை நான் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணல. இல்லை நான் இஃப் ஐ டோன்ட் ட்ரை இந்த ஃப்யூச்சரில் நான் why didn't I try ஒரு கொஷின் வந்து அது bother me, ரைட்? ஸோ சரி இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியே நான் ஜாப் ரிசைன் பண்ணி திரும்பி ஆரம்பித்தேன் ஜேர்னியில். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நிறைய ஆடிஷனில் போகும், நிறைய சான்ஸ் கேட்டுட்டு போகும். இனிஷியலி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன் நிறைய மூவிஸில், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 மூவி மலையாளம் மூவிஸில் லீட் ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தமிழ் மூவியில் ஒரு
லீட் கிடைச்சாச்சு. ஸோ Okay. ஒரு லைக் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் இங்கேருந்து ஆரம்பித்தேன், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் டுக் ஃபியூ இயர்ஸ், பட் ஐம் ஹாப்பி தட் ஐம் ஹியர். ஓகே சூப்பர். அண்ட் சார் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு டைரக்டர், லைக் ஆடிஷன் அந்த மாதிரி? இல்லை, உங்களோட டைரக்ஷன் டீமில் ஒரு அக்ஷய்ன்னு சொன்ன ஒரு பையன் இருந்துச்சு. அவன் என்னோட ஐ டிட் அ ஷார்ட் ஃபிலிம் வித் ஹிம், ஹி டிட் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ஹீ காஸ்டட் மீ, ஸோ ஹீ அப்ரோச் மீ. ஸோ when I read the script, I really like the script. லைக் நல்லா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, இது புதுசான டீமு, எல்லாருமே புதுசு, எப்படி பண்ணும் அப்படியெல்லாம். ஸோ நான் அவங்க ஷார்ட் ஃபிலிம், அவங்க ஒரு பொதின்னு சொன்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். அப்புறம் இறுதி பக்கம் மூவியில் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்கிரிப்டில் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஆனால் மேக்கிங்கில் எனக்கு தெரியல. எல்லாருமே புதுசு, ஆக்டரும் புதுசு, நானும் புதுசு. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஒரு இது. ஸோ இந்த மூவி இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் எல்லாருக்கும் இந்த பொதி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இறுதி பக்கம் சொன்னேன், நீங்கள் பாரு, இந்த மூவி பார்த்துட்டு சொல்லு நான் என்ன பண்ணணும் தெரியல. ஸோ அவங்க மூவி பார்த்து எல்லோரும் சொன்னேன், உங்களுக்கு ஸ்கிரிப்டில் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் go and do it, பிகாஸ் ஃபிலிம் மேக்கிங்கில் 100% டிஓபி வந்து சேம் டிஓபி, லைட்டிங், டிரெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஓகே வித் த ஸ்கிரிப்ட் நீங்கள் போய் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சரி. யூ ஃப்ரம் கேரளா? Yeah, from Kerala. ஓகே. ஸோ மலையாளம், ஸோ தமிழ் கற்றுக்கிட்டீங்களா இந்த படத்துக்காக, இல்லை ஆல்ரெடி தமிழ் தெரியுமா? இல்லை, சுத்தமாக இந்த இனிஷியல் எனக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே வந்து பேசி கொஞ்சம். ஓகே ஓகே. அப்போ எப்படி இருந்தது படத்தில் ஆக்ட் பண்ணும்போது? லைக் ஸ்கிரிப்ட் எல்லாமே தமிழில் இருக்கும்ல, டயலாக் எல்லாமே. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அப்படியே பை ஹார்ட் எக்ஸாம்லாம் படிக்கும் போது இங்கே பை ஹார்ட் பண்ணிட்டு மக்கப் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக மக்கப் பண்ணிட்டேன். அதான் எனக்கு இல்லை, ஷூட்டுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பல, இதுதான் ஸ்கிரிப்ட்னு சொன்னோம். ஸோ நான் அங்கே போயிட்டு இப்படியே பை ஹார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணும் போகும்போது அவங்க சொல்லும், இது இல்லை, இது இருக்குது சொல்லும். அப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகணும், அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும், டோன்ட் சேஞ்ச். ஸோ அது கொஞ்சம் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணலாம் அவங்க. ஓகே சூப்பர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது நாட்டியான விஷயம் எதாவது பண்ணியிருக்கீங்களா? எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அது மெமரியாக இருக்கும் இல்லையா? இந்த ஒரு விஷயம், இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் மெமரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதாச்சும் ஃபன்னாக நடந்துச்சா? இல்லை, மோஸ்ட்லி தான் சொல்கிறேனே, பர்டிகுலராக இல்லை, எங்களுக்கு எல்லா நாளுமே அப்படி தான் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோனாலே ஆக்ஷன் கட்டுக்குள்ளே மட்டும்தான் எப்படி இருக்கும் தவிர மற்ற ஃபுல்லாக ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்போம், இது பண்ணிகிட்டு இருப்போம். சரி, எப்போவுமே ஃபன்னாக இருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, பட் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா சினிமாவில்? உங்களுக்கு யார்? தளபதி. ஸோ எந்த படம் நீங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த உடனே என்னமா ஆக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? திருமலை ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ஃபேவரட். ஓகே, எதனால திருமலை? தெரியல, நான் தியேட்டரில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த படம் இல்லை, பட் நான் பார்த்து ஃபேனான மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து திருமலை. அண்ட் அந்த கேரக்டர்லேருந்து எல்லாமே. இன்னொன்று அதில் வர டைலாக்ஸ்லாம் பேசி தான் ஃபேமிலி எல்லாரையும் உட்கார வச்சு அந்த டைலாக்லாம் பேசி அப்படி தான் அங்கே என்னோட இதே ஆரம்பிக்குது, ஒரு ஆக்டராகலாம் இங்கே நடந்து. ஸோ அதனால திருமலை எனக்கு. ஓகே சூப்பர். அண்ட் உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பயர்? விஜய் சார், லைக் டைரக்ஷனில். ஓகே அவர் தான் இன்ஸ்பயர். ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட், பாலிவுட், வாட் எவர். நிறைய எனக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்ல முடியாது. லைக் மூவி இண்டஸ்ட்ரியில் சீனியர்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர் பண்ணும்போது தான் தெரியும், லைக் அப்படி யோசிச்சு பண்ணேன், எப்படி பண்ணிட்டு அப்படியெல்லாம். ஸோ எனக்கு மலையாளத்தில் மோகன்லால், மம்முக்கா, உர்வஷி, அவ எல்லாரும் எனக்கு லைக் ஃபேவரேட் தான். எல்லாரும் ஒரு லைக் அவங்க லெவலில் we can't reach, but it's always we can learn something every day. Every movie is different. ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா எல்லாம் நல்ல ஆக்டர்ஸ் தான். தமிழில் கமல் சாரில் ஆரம்பிச்சு சின்ன வயசுலேருந்து நான் ஃபேன்னு பார்த்தா கமல் சாருக்கு. ஆனால் எனக்கு எல்லாரோட ஆக்டரோட ஒர்க்காக தான் பேசுகிறேன். இவர் அப்படின்னு சொல்லாமல் ஃபகத் ஃபாசில் நடிச்ச ட்ரான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜோஜு பிடிக்கும், இந்த மாதிரி. ஸோ இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களோட ஒர்க்குக்கு தான் நான் எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, எல்லாரோட ஒர்க்குமே. ஓகே சூப்பர்.
அண்ட் ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே காமனான கொஸ்டின் தான். ரீசெண்டாக நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்பவே வந்து மைண்டில் ஹிட் ஆகிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ரீசெண்டாக வந்த படத்தில் எந்த படம் சொல்லுவீங்க? களம் காவல். ஆமாம், மம்முட்டி நடிச்சிருப்பாரு. இப்போ வந்துச்சு, பிரமாதமாக பண்ணி அலட்டிக்காமல் பண்ணியிருக்காரு. ரொம்ப 75 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் ஒரு ஆக்டராக வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் படம் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அலட்டிக்காமல் நடிச்சிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. நீங்கள்? நான் டேரதி தான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஐயோ சூப்பராக அல்டிமேட்டா. வில்லன்ஸ் பார்க்கலையா? ஐயோ நான்லாம் ஃபேனே ஆகிட்டேனே. சூப்பர். ஓகே. அண்ட் இப்போ ஒரு விஷயம், உங்களுக்கு இப்போ பிடிச்ச ஹீரோயின் வந்து அவங்களோட அந்த அந்த ஹீரோயினோட ஒரு படம் உங்களுக்கு பிடிச்ச படம், அதுலேருந்து ஏதாவது ஒரு டைலாக் அவங்க கிட்ட சொல்லுங்கள். அண்ட் அவங்க அந்த டைலாக்கை வந்து ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? நஸ்ரியா பிடிக்கும். நஸ்ரியா. அவங்களோட டைலாக் ஏதாச்சும் அதை இவங்கள்ட்ட சொல்லணுமா? இவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அதை ரிப்பீட் பண்ணணும். நஸ்ரியா டைலாக் உனக்கு ஏதாவது தெரியுங்களா? இந்த ராஜா ராணியில கூட சிம்பிளாக ஒரே லைனில் ஒரு டைலாக் இருக்கு. பிரதர். எஸ். டைலாக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லு. நீங்கள் அதை அவரை பார்த்து சொல்லணும். ஐயோ பிரதர், நான் என்னப்பா சொல்ல போறாங்க? ரொம்ப இவர் சந்தோஷப்படுவாரு. பிரதர் ஓல்டு எனக்கு ஆள் இருக்கு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அவ்வளவுதான். ஏன்னா பிரேக்கப் டைலாக் தான் இருக்கு, அது பார்த்து பரவாயில்ல, அது சொல்லுங்க. மனசு அவங்க தான், வரல. அவங்களுக்கு தான் லாங்குவேஜ் தெரியல, நீங்க தமிழ் தெரியும்ல, ஒரு பெரிய டைலாக்கா சொல்லலாம்ல. போய் சொல்ற. ஏய், இந்த கண்ணில் காதல் இல்லடி, இந்த உலகத்துல உண்மை இல்லை. என்ன அவ்வளவுதானா? கரெக்ட். கரெக்டா? இங்க பாத்தீங்களா, இதுக்கு தான் அவட்ட பேசுறதே இல்லை. ஆமா. ஓகே. இல்ல ஆஃப்டர் இங்க இன்டர்வியூல அப்படி இருக்கீங்க, அப்ப அங்க அந்த மாதிரி ஷார்ட் போகும்போது என்ன பண்ணுவீங்க? லைக் இந்த மாதிரி கவுண்டர் அதெல்லாம் எனக்கு அங்கெல்லாம் நல்லா நல்ல பொண்ணா தான் நடிச்சா. அப்ப இன்டர்வியூ வரும்போது தான் ஏதோ மாறி இருக்கா. இல்ல ஆக்ஷன் சொல்லும்போது இப்போ இவங்களும் அப்படிதான். இல்ல இல்ல நாங்க இங்க பேசிடுவோம். இல்ல ஷூட்டுக்கு முன்னாடி இப்படியே இருந்துச்சு. ஆனா ஆக்ஷன் சொல்லும்போது நாங்க ரெண்டு பேரும் டக்குனு அந்த கேரக்டருக்குள்ள வந்துட்டீங்க. மீண்டும் கட்டு பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு இது இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்ட் ரிலேட்டடாக வந்து சாங் பாடணும். டப்பு டப்புன்னு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுவேன். லைக் ஏதாவது இந்த டியூப் லைட் கூட நான் சொல்லுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன். அதுல நீங்க வந்து அப்படியே டக் டக் டக்குன்னு ஒருத்தர் அப்படியே சாங் அப்படியே பாட்டுவேன். நீங்க பாடுங்க பாப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் பாடுங்க, நீங்க சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். பாடி காமிங்க. மரம். இல்ல மரம் வேணாம், வேற. இப்ப காதல் சொன்னா பூவே செம்பூவே உன் வாசம் வரும், அந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். டக் டக்குன்னு யாரும் கேப் விடக்கூடாது, டக்குன்னு பாடணும். அப்படி பாடுறது வந்து டாஸ்க். கம்ப்ளீட்டா ஏதாவது ஒரு சாங்கோ இல்ல ஏதாவது டைலாக் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லலாம்? மழை. நீங்க தான் டக் டக்குன்னு. ஓ, இங்க எல்லாத்துக்கும் மழை தான். ஆமா, மழை. மழை மழை என் உலகத்தில் பெய்கின்ற முதல் மழை, நீ முதல் மழை. தமிழ் பாட்டே பாடுறாங்களே, சூப்பருங்க. ஓகே, அடுத்து நீங்க என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? அப்புறம் நீங்க தான் டாஸ்க் பண்ண வேண்டியது. கொடுத்தலாம் பாடுறதே கடுப்பான சொன்ன அப்படி இருக்கு. மழையில எவ்வளவு பண்ணா என்ன ஏதோ புதுசா அவரே கம்போஸ் பண்றாரு. மணி துளி ஓகே, அண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரோஜா. ரோஸ் ரோஜா வாட்டர். ரோஜா ரோஜா சொல்லிட்டு என்ன பாட்டு? அதேதானே அப்படியே போகும். நீங்க சூப்பருங்க. இன்றால ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்பர் என்ன, எனி நம்பர் சாங் நிறைய இருக்கு. ஆமா, எல்லா நம்பரையும் போடக்கூடாது. ஓகே, நீங்க 1 2 3 4 ஏய் ரைம் சொல்லுங்க. ஏதோ சாங் இல்ல இருக்கு. 2 3 ட்ரீம் மேக் சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன். டிக்கெட் என்னங்க சாங்? ஓகே, நீங்க ஆறுபடை வீடு கொண்ட. ஏய் 1 2 3 4. ஆமா கரெக்ட். ஓகே, சாமி பாட்டு. ஓகே, நீங்க இப்போ யோசிச்சிருப்பீங்க. டக்குன்னு வந்துட்டீங்க.
முடிச்சு சாங் இருக்கா? ஓகே சூப்பர் அண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் சூப்பர் ரொம்பவே அழகா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க ஒரு பாடி கேட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஓகே சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து படம் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் என்னோட சார்பா தேங்க்யூ ஜனவரி 2 டிஆர்ஜி வருது, எல்லாரும் போய் சரி, தியேட்டர்ல பாருங்க. பாருங்க. படம் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நன்றி. நன்றி 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 என்ன நேர்ல இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா டாடா